அட்வான்ஸ் டெக் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கடைக்காரங்க சாம்சங் M20 சார்ஜிங் ப்ராப்ளம் அவங்களுக்கே வேறு இடத்துல ஒர்க் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஆகலன்னு சொல்லிவிட்டு. பட் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ரெடி ஆகலன்னு சொல்லி நம்மள்ட்ட வந்திருக்கு. நம்ம முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுவோம். கம்ப்ளைண்ட்டு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிடெக்ட் பண்ணால் நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சிக்ஸ் போர்ட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜீரோ ஆம்ப் எதுவும் எடுக்கலை. ஆனால் போர்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுத்த டீலர் வந்து சார்ஜிங் ஐஸ்லாம் மாற்றி பார்த்தோம், அப்போவும் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்த்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். மொபைலு ஒர்க் கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் சார்ஜிங் நமக்கு வந்து ஆம்ப் எடுக்கவே இல்லை. சரி, அப்போ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு பிராண்டு சாம்சங்கு, மாடலு M20 M சீரீஸ். கம்ப்ளைண்ட் வந்து சார்ஜிங் ரிலேட்டட். சார்ஜிங் டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம அடிப்படையாக விபஸ்லேருந்து செக் பண்ணுவோம். விபஸ் 5 வோல்ட் வருதா, என்ன ஓவிபி வச்சுருக்காங்க, சார்ஜிங் ஐசி, நமக்கு பேட்டரி கண்ட்ருக்கு சார்ஜிங் ரீச் ஆகணும். இப்போ கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம கனெக்ட் பண்ணாவே சார்ஜிங் வந்து நமக்கு சிம்பிள் காமிக்கலாம். ஆனால் போர்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் ஷோ பண்ணுறேன். ஒன்று, நம்ம ஆல்ரெடி நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வெறும் இதை மட்டும் வச்சு நம்மளால் சில ஒர்க் பண்ண முடியாது. இதில் பேசிக்காக உள்ளதான் இருக்கும். நம்ம ஐசி ரிலேட்டடாக டேட்டாவோட சொல்லி கொடுப்போம். ஸோ நமக்கு ஸ்கிமேட்டிக் M205 லேஅவுட்டு அண்ட் டயக்ராம். சார்ஜிங் ஏசி இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. சிபிக்கு பக்கத்தில் U5003. இதான் நம்ம சார்ஜிங் ஏசியோட டேட்டா. நமக்கு விபஸ் 5 வோல்ட் வரணும். காமனாக நம்ம செக் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது கம்ப்ளைண்ட் வந்து சார்ஜ் டிடெக்ட் ஆகுது, ஸ்லோவாக ஏறுது, இல்லை வந்து வேறு டெம்பரேச்சர் வருது, இல்லை வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம் இது கிடையாது. இது சார்ஜ் நம்ம கனெக்ட் பண்ணாவே எந்த டிடெக்ஷனும் இல்லை. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஐசியோட இன்புட் அவுட்புட் எல்லாமே பேசிக்காக செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபைண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். ஐசி மாற்றுற மாதிரி இருக்கா, ஏதாவது காமன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கா, என்ன மிஸ் ஆகிருக்கு, எதனால் இந்த சார்ஜிங் டிடெக்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வாட்டர் லாக் ஆகலை. நம்ம விபஸ்லாம் செக் பண்ணிடுவோம். ஆல்ரெடி பார்த்தா தெரியும், ஓஇபி பைபாஸ் பண்ணியிருக்காங்க, விபஸ் பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சார்ஜிங் ஏசி. ஆனால் சார்ஜிங் ஏசி ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. புது ஏசி வாங்கி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அப்போவும் அதே கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க.
ஆனால் நியர்பை எதுவும் காமனண்ட் எதுவும் டேமேஜ் பண்ண மாதிரி இல்லை. ஆனால் நீட்டாகவே பர்ஃபெக்டாக மாட்டியிருக்காங்க. ஐசி எதுவும் ப்ரோக்கன் இல்லை. ஆனால் பீஸ் ஆன் ஆகுது, சார்ஜ் மட்டும் இப்போ ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடிப்படையிலேருந்தே விபஸில் ஆரம்பித்து நம்ம செக் பண்ணிடுவோம். கனெக்டர் எதுவும் டேமேஜ் ஆகல, கரெக்டாக இருக்குது. ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒர்க்கு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷிங்காக தான் இருக்குது. அப்போ என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 5 வோல்ட் வந்துருச்சு. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக நமக்கு இந்த காயில் அல்லது இந்த கெப்பாசிட்டியில் 5 வோல்ட் வரணும். அதுவும் நமக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம எம்ஐடியில் 5 வோல்ட் வரணும். அதுவும் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது, மொபைல் ஆன் ஆகுதுன்னா விபிஹெச் பவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அது நமக்கு விபிஹெச் பவர் ஜென்ரேட் ஆகலைன்னா ஃபோனே ஆன் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டா மொபைல் ஆன் ஆகுது. அடுத்தது பேட்ரிக்கு 4 வோல்ட் நமக்கு ரீச் ஆகணும். ஆனால் ரீச் ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகி ரீச் ஆகுது. சரியா? இப்போ நம்ம 1 பை 1 செக் பண்ண வேண்டியது வரும். இப்போ சாம்சங்கில் முன்னாடிக்கே நம்ம ஓவிபி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம், எதுவும் இஷ்யூ கிடையாது. சில மாடலில் ஓவிபி பைபாஸ் பண்ணிக்க முடியும், சில மாடலில் ஓவிபி பைபாஸ் பண்ணினாலும் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நம்ம இப்போ ஓவிபிக்கு போய்க்கிறோம். பாருங்க, ஓவிபி இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம பிட் மேப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காக ஜம்பர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, விபஸ் 5 வோல்ட்டு இங்கேருந்து இங்கே போகணும். சரியா? இங்கேருந்து இங்கே போகணும். ஓவிபி தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளியராக செக் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள், விபஸ் 5 வோல்ட்டு இங்கேருந்து இங்கே ரீச் ஆகணும். கிளியராக செக் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் ஓவிபியை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஜம்பர் பண்ணிட்டாங்க. இவங்க செஞ்ச மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே 5 வோல்ட் வந்ததும் ஓகே, கனெக்ஷன் நல்லா இருக்கு போலன்னு சொல்லிட்டு அடுத்தது காயில் இன்புட் வந்து 5 வோல்ட்டு உள்ளே வரணும். 5 வோல்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா வருது. அடுத்தது எம்ஏடி செக் பண்ணி பார்ப்போம், அதில் நமக்கு 5 வோல்ட்டு ரீச் ஆகுது. அடுத்தது நம்ம வந்து வி பேட்ரி இங்கே 4 வோல்ட்டு ரீச் ஆகணும். ஆனால் ரீச் ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகி ரீச் நமக்கு 4 வோல்ட்டு வருது. ஓகேவா? இப்போ இவங்க ஆல்ரெடி ஓவிபி பைபாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஐசியும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம செக் பண்ண வரைக்கும் உள்ள வரைக்கும் கரெக்டாக இருக்குது, அவுட்புட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே தான் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஐசியும் வேறு ஐசியும் மாற்றி பார்ப்பீங்க. ஆனால் பிரச்சனை அது கிடையாது. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஓவிபி இருக்கா, காப்பி பண்ணி டயக்ராமில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓவிபியில் பாருங்கள், இது இன்னு, இது அவுட்டு. அடுத்தது வந்து பாருங்கள், விபஸ் டிடெக்ட்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுவோம். இந்த டிடெக்ஷன் லைனு பவர் ஏசிக்குள்ளே வருது. அப்படியே ஃபிட் மேப் போவோம். இப்போ அவங்க ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே ஜம்பர் அடிச்சிருக்காங்க. இப்போ இது 3 இன்னு, இது 3 அவுட்டு. இங்கேருந்து இங்கே ஜம்பர் அடிச்சிட்டாங்க, இன் அவுட். அதனால் இங்கே உள்ள 5 வோல்ட்டு இங்கே ரீச் ஆயிடுச்சு. இங்கே இது டைரெக்டாக இங்கே இருக்குது. டிடெக்ஷன் லைன் பவர் ஏசிக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த இவங்க ஜம்பர் அடித்தது பார்த்தீங்கன்னா இன்னும் அவுட் மட்டும்தான். டிடெக்ஷன் லைன் இவங்க ஜம்பர், டிடெக்ஷன் லைன் வந்து இவங்க வந்து எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்கல. இப்போ இந்த டிடெக்ஷன் லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் போட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. இது சாம்சங்கில் காமனாக உள்ளது. இது நம்ம கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிடெக்ஷன் லைன் பாருங்கள், இந்த டிடெக்ஷன் லைன் இது வந்து 5 வோல்ட் நம்ம வோல்டேஜ் கொடுக்கணும். கொடுத்தா சார்ஜ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அடுத்து என்னதுங்கிறத நம்ம பார்ப்போம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இது ஓபியோட இன்னு, இது வந்து அவுட்டு, இது டிடெக்ஷன் லைன். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 5 வோல்ட் கொடுப்போம். இங்கே ஆல்ரெடி தான் ஜம்பர் டிச் வச்சுருக்காங்களே, அப்போ இங்கேருந்து நம்ம கொடுத்துக்கலாம், அல்லது இங்கேருந்து நம்ம 5 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம 5 வோல்ட்டு டிடெக்ஷன் லைன் கொடுத்து சார்ஜ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம சார்ஜிங் ஆம்பு செக் பண்ணோம். முதல்ல நமக்கு ஆம்பு இந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ செக் பண்ணோம். பார்த்தா தெரியும் ஆம்பு எடுக்குது 1.67 ஆம்பு. இப்போ चार्ज आएगा नहीं सर? आप स्टार्टिंग से क्लास देख रहे हैं ना, तो अभी दिमाग में फिट है நம்ம बनता है, ऐसा करते हैं. சார்ஜிங் ஆம்மீட்டர் பாருங்கள், 1.9 வோல்டேஜ் எடுக்குது. அதே மாதிரி நமக்கு சார்ஜும் நமக்கு இப்போ ஏறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ முழுசாக. நமக்கு வந்த கம்ப்ளைண்ட்டு சார்ஜிங் இஷ்யூ, கடைக்காரங்க தான் கொடுத்தாங்க. பட் அவங்க சார்ஜிங் ஐசி மாற்றிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடிக்கே வெளியில் போய் ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா ஓவிபியும் பைபாஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, வேறு எது கூடாது கம்யூனிகேட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓவிபி பைபாஸ் பண்ணால் சார்ஜிங் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும். இப்போ நமக்கு வந்து M20 நம்ம வெறும் ஃபோனியோவில் சார்ஜிங் டேட்டாவை மட்டும் வச்சு ரெடி பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நிறைய வீடியோஸ் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வெறும் ஃபோனியோவில் அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனை மட்டும் வச்சு ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸ்கெமேட்டிக், லே அவுட்டு, பிட் மேப் இது எல்லாம் ப்ராப்பராக ரீட் பண்ண தெரியணும். அந்த நேமுக்கான ஒர்க் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். வெறுமனே சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்தோடனே பேட்டரியை மாற்றி பார்க்குறது, ஸ்டிப்பை மாற்றி பார்க்குறது, சிசி போர்டை இதெல்லாம் ஒரு காமன். ஆனால் இதை தாண்டி இதிலே ஒரு வாட்டர் லாக் ஆகிருக்கு, இல்லை அதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ரெடி ஆயிரும். இதை தாண்டி ஒரு இஷ்யூ வர்றப்போ அதில் இருக்க மொத்த டேட்டா வைக்கும் அதுக்கான பேர், அதுக்கான ஒர்க்குனுங்கிறத ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு டேட்டாவாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இதனால தான் நம்ம வெறுமனே போர்னியை மட்டும் வச்சு சொல்லாதீங்க, ஐசியோட டேட்டா கொடுங்கன்னு நம்ம சொல்கிறது. அப்போது ஒரு சின்ன ஓய்ப்பில் பாருங்கள், ஒரே ஒரு ஜம்பரில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிக்கே 2 டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க ஓஇபி பைபாஸ் பண்ணியிருக்காங்க, மேபி அவங்களும் சார்ஜிங் ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்தவங்களும் சார்ஜிங் ஐசி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 டெக்னீஷியன் கையில் போய்ட்டு 3ஆவதாக வந்து இங்கே நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம எந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணலை, சிசி போர்டு ரீப்ளேஸ் பண்ணலை, ஸ்டிப்பு ரீப்ளேஸ் பண்ணலை, எந்த காம்பனண்ட்டும் ரீப்ளேஸ் பண்ணலை. ஆனால் இவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த டயக்ராமை அதுக்கான நேம் அதுக்கான ஒர்க் என்னென்னு தெரியாதனால நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை ப்ராப்பராக ஃபைன் பண்ணதுனால ஒரு ஜம்பரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் அதாவது ஒரு ஒர்க்கை குத்து மதிப்பாக ஒர்க் பண்ணாமல் புரிஞ்சு அதை தெரிஞ்சு வந்ததும் ஈஸியாக நம்ம அந்த ஒர்க்கை அதிகபட்சம் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்போம், ஒரு 20 நிமிஷம் இருக்குமா. ஆனால் இதுக்கு முன்னாடிக்கு போன கடைகளில் எவ்வளோ நாள் கணக்காக இருக்கலாம், இல்லை அவர் கணக்காக இருக்கலாம். அவங்க இதுக்காக டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வேலை தெரிகிறப்ப அந்த வேலை இன்னும் சீக்கிரமாக நம்மளால் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம அட்வான்ஸ் டெக் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.